அவைலபிள் வந்து நம்ம கிட்ட ரொட்டவேட்டர்ல மினி ரொட்டவேட்டர்ல இருந்து ஹை எண்ட் ரொட்டவேட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஹெலிக்கல்னாக்கா முதல்ல ஒரு பிளேடு வெட்டும், அந்த பிளேடு வெட்டி முடிக்கிற சமயத்துல அடுத்த பிளேடு வெட்டணும். அப்படி வெட்டினா டிராக்டருக்கு லோடு பிடிக்காதுங்க. பார்க்கும் போதே இந்த சைடு முதல்ல வெட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க கண்ணை இப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த வாரத்துல வரும்போது கடைசி பிளாஞ்சு வெட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வாரத்துல முதல்ல வெட்டுற மாதிரி இருக்கும், இங்க கடைசியில வெட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க இந்த சைடு பார்வை பார்த்து அந்த பாத்தீங்கன்னாக்கா இங்க முதல்ல வெட்டுற மாதிரி இருக்கும், அங்க அதாவது 1 by 1 வெட்டுற மாதிரி இருக்கனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கும், டீசல் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். உங்களை முன்னிட்டு கம்பெனி சார்பா நாங்க ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணலான்ட்டு நானும் பிளஸ் சொனாலிகா கம்பெனியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, இருக்கட்டும் சார். நம்ம அடிஷனலா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதாவது எங்களை நம்பி வீடியோ பார்த்துட்டு உங்க சார்பு வராங்கன்னா அவங்களுக்கு என்னங்க சார் பெஸ்டா பண்ணி தருவீங்க? இவ்வளவு பண்றோம், இதை உங்களுக்காக பண்ண மாட்டோமே. என்ன 30 கிராம் சில்வர் காயினுங்கிறப்ப மேல ஒரு 5 கிராம் சேர்த்தி கொடுத்துறோம். உங்க சேனல் பார்த்துட்டு வராங்க, உங்க கான்டாக்ட் நம்பர் வச்சு சொல்றாங்க, இவர் நேரம் சொல்றாங்கன்னா நம்ம அதையும் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கு. அவங்களுக்கு அது அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரொட்டவேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொனாலிகாவோட ஒரு ஆத்தரைஸ் டீலர்ஷிப் ஷோரூம் தான் வந்திருக்கோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழப்பாடி பக்கத்துல பேலூர்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்கு. இங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் அவைலபிளா இருக்கு, இப்போ அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா கேட்கலாம். அதே மாதிரி இவங்க மிஷின்ல என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி ஸ்பெக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் தான் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இவர் தான் பாத்தீங்கன்னா இது பண்றாரு, அதாவது இவரோட டீலர்ஷிப் பண்றாரு. இவர்கிட்ட இப்ப நான் இன்டெப்தா உங்கள்கிட்ட சொல்றேன், அதாவது அவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க, என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் அவைலபிளா வச்சிருக்காங்க, எல்லாமே சார் வந்து டீட்டெயிலா சொல்லுவாங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்க பேரு, உங்க டீலர்ஷிப் பேரு எல்லாமே அப்படியே சொல்லிடுங்க சார் கொஞ்சம். சரி, என் பேர் இனியவன் ட்ரேடர்ஸ், சொனாலிகா ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. சேலம் நாமக்கல் ரெண்டுமே ஆத்தரைஸ்டா பண்ணிருக்கோம். ஈரோடு கரூர் வந்து சபார்டினேட்டா பண்ணிருக்கோம். சொல்லுங்க சார், இப்ப நம்ம கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் சார் அவைலபிளா இருக்கு? சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர், மெயினா வந்து ரொட்டவேட்டர் சார், பேலர் அடிஷ்னலா பண்றோம். சார் ஏங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க பாக்குறவங்கலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஃபேமஸான அவுட்டர் சைடு, அதிகமா மக்கள் வர சைடு, அந்த பைபாஸ் சைடு இப்படிதான் வைக்கிறாங்க ஷோரூம்ஸ். நீங்க ஏன் இந்த மாதிரி உள்ள ஒரு இன்டெப்தா வந்து வைக்கிறதுக்கு என்ன சார் ரீசன்? சார் நம்ம இன்டெப்தா வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைடு நோக்கி தான் எல்லாரும் வராங்க. அது வரக்கூடிய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்தா வராங்க. இப்ப இது வந்து அக்ரி ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ், வில்லேஜ்ல இருந்து தான் கஸ்டமருங்க அங்க டிராவல் ஆகி வராங்க. ஸோ கஸ்டமருக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதுவும் ஒரு ஜங்ஷன் ஏரியாவா இருக்கணும். அதாவது இப்ப பேலூருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் ஏரியா. இந்த சைடு அருணத்துமலைன்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு, இந்த சைடு கருமந்துரன்னு ஒரு ஹில்ஸ் இருக்குங்க. இந்த ஹில்ஸ்லயே குறைஞ்சபட்சம் ஒரு 40 வில்லேஜஸ் இருக்கு, சின்ன சின்ன வில்லேஜஸா. இந்த வில்லேஜஸ்ல இருந்து தான் வந்து கஸ்டமருங்க சேலமோ லாத்தூரோ வந்து டிராவல் ஆகி வந்து ஸ்பேர்ஸோ இல்லை ஏதோ ஒன்றுனாலும் வாங்கறதுனால வராங்க. ஸோ இது வந்து இதனுடைய மையப்புள்ளியான இடம் தான் பேலூருங்க. ஸோ பேலூர்ல இருக்கப்ப அவங்களுக்கு டிராவல் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஜங்ஷனா இருக்கிறதுனால அங்கே வச்சிருக்கோம். சரிங்க சார், இப்போ நம்ம கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் சார் அவைலபிளா இருக்கு? அவைலபிள் வந்து நம்ம கிட்ட ரொட்டவேட்டர்ல மினி ரொட்டவேட்டர்ல இருந்து ஹை எண்ட் ரொட்டவேட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். அவைலபிள் மினிமம் எத்தனை பிளேட்ல இருந்துங்க சார்? மேக்ஸிமம் மினிமம் 16 பிளேட்ல இருந்துங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம இப்ப பண்றது அதிகபட்சம் 48 பிளேட் வரைக்கும் பண்றோங்க. கஸ்டமர் நீடட் பொறுத்துங்க. இதை தாண்டி கஸ்டமர் நீட அடிஷனலா கேட்கறாங்க அப்படின்னாக்கா அதிகபட்சம் 12 ஃபீட் ரொட்டவேட்டர் வரைக்கும் 12 ஃபீட் வரைக்கும் ரொட்டவேட்டர் வரைக்கும் பண்றோம். சார் இப்போ சொல்லுங்க சார், உங்க மிஷின்ல என்ன மாதிரி ஸ்பெக்கிங் சார் கொடுத்துருக்கீங்க? அதாவது இப்ப நிறைய எல்லா எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஸ்பெஷலா இதுல என்னங்க சார்? எங்களுக்குன்னு ஸ்பெஷலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இப்ப நீங்க கை வச்சிருக்கீங்க இல்லையா, இதே இடம் தான். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஓரிங் ஒண்ணு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஓரிங் பாத்துருப்பீங்க. இந்த ஓரிங் வந்து எதனால கொடுக்குறாங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இது இந்த ஷாஃப்ட் வந்து கிளியும். டே டு டே லைஃப் யூஸ்ல உங்களுக்கு வியர் அண்ட் டியர் ஆகும்போது இந்த ஷாஃப்ட் வந்து கிளியும். இந்த ஷாஃப்ட் கிளியாம இருக்கிறதுக்காக இந்த ஓரிங் வந்து இதுல ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க காரணம் அதுதாங்க. ஸோ இது ஒரு காரணம். இதை தாண்டிங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஷாஃப்ட் வந்து 3.5 இன்ச் திக்னஸ் உடைய ஷாஃப்ட்டுங்க, கொஞ்சம் ஹெவி பைப். இந்த பைப் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காதுங்க. இது லைட்டா இது கிளியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த கிளியறதுக்கான சான்சஸ் இதுல கிடையாதுங்க. அதை தாண்டிங்க இப்ப இந்த ஹல் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, இது 5mm ஷீட்டுங்க. இந்த 5mm ஷீட்டு பிளஸ் டாடா ஸ்டீல்ல தான் யூஸ் பண்றாங்க.
அதே மாதிரி இப்ப இந்த முன்னாடி இருக்க இந்த ஷாஃப்ட் மாதிரியே பேக்லயும் ஒரு ஷாஃப்ட் இதுல கொடுத்துருப்பாங்க. மோரோவர்லி நீங்க வேற எந்த ஒரு ரொட்டவேட்டர்லயும் இதை பார்த்திருக்க முடியாது. ஸோ இது வந்து பின்னாடி அந்த ஷாஃப்ட் கொடுக்குறாங்க. ரீசன் என்னன்னா பின்னாடி மண்ணு தள்ளும் போது டோர் வளையும், பிளஸ் வந்து மேல இருக்க அந்த ஹல் பாடியவே சேர்த்து கிளிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹல் பாடியை சேர்த்து கிளிக்காம இருக்கிறதுக்காக நடுவில் அந்த ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுங்க. இதை தாண்டி வேற என்ன ஸ்பெக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்க பவுடர் கோட்டிங் பெயிண்ட் மஸ்டா கொடுக்குறாங்க. இது வந்து 3 கோட்டிங் பண்றாங்க பவுடர் கோட்டிங் பெயிண்ட். மோரோவர்லி எல்லாமே ஒரு கோட்டிங் அந்த ரேஞ்சோட நிற்கும். இதுல வந்து 3 கோட்டிங் கொடுக்குறாங்க. 3 கோட்டிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு சேடையில ஓட்டினாலும் சரி, புழுதியில ஓட்டினாலும் சரி, எங்க ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து பெயிண்ட் டேமேஜ்ங்கிறது அவ்வளோக்கா இருக்காது. பெயிண்ட் டேமேஜ் ஆனாதானே ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பெயிண்ட் டேமேஜ் இருக்காதுங்க. சார் இப்போ இந்த கியர் பாக்ஸ் பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம். சார் கியர் பாக்ஸ் வந்து மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் சார். ஓகே. நம்ம ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மல்டி ஸ்பீட் தான் செட் ஆகும். மோரோவர் சேலம் நாமக்கல்லாம் வந்து கொஞ்சம் கரடு முறையான ஏரியாங்க. இங்க வந்து கல் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப மல்டி ஸ்பீட் தாங்க செட் ஆகும். மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க. மேல வந்து இது 3 லிட்டர், இன்னும் சொல்ல போனா 3 லிட்டர் கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். சைட் கியரும் அதே மாதிரி தாங்க. ஓகே. சைட்லயும் வந்து 3 லிட்டர் ஆயில் யூஸ் பண்றோம். அதுவும் சைடு கியரும் வந்து கியர் ஐட்டம் தாங்க. சரி, இதை தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டல்லா இருக்கு இல்லைங்களா, அதோட திக்னஸ், இந்த பிளேடுக்கும் இந்த டாப் லைட்டுக்கு இருக்க திக்னஸ், இதான் வந்து ரொம்ப ஒரு இதா. அதான் சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஹல்லுனுடைய திக்னஸ் வந்து 5 mm. 5 mm மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா டாடா ஷீட்ல யூஸ் பண்றாங்க. டாடா ஷீட்டுங்கிறது உங்களுக்கு மோரோவர்லி தெரியும். இது ஹல்லு கேப் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 இன்ச் வருதுங்க. ஸோ உங்களுக்கு மண்ணு பிடிச்சி ஓடாது. மண்ணு பிடிச்சி ஓடாதுங்க. ரெண்டாவது இந்த ஹல்லுனோட அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட்டுக்கும் ஹல்லுக்கும் ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப் இருக்குங்க இங்க. அந்த கேப்ல என்ன பண்ணுனாக்கா பின்னாடி குடிக்கிற மண்ணு வந்து எகுத்துட்டு வெளியே வந்துடும். சோ உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஆகுறது அந்த ஓரத்துல ஸ்டாக் ஆகாது. ஸ்டாக் ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல இது கொடுக்கப்பட்டிருக்கு. சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ மெயின் ஆஃப் த கோர்னா பாத்தீங்கன்னா இந்த ரோட்டர் பிளான்ஜ் தாங்க சார். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து மெயின். அது சாயில் அதான் ஓட போகுது, டென்ட் ஆகுது, பெண்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ஒரு சேதெல்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாம் என்ன சார் பெஸ்டா கொடுத்துருக்கீங்க? சார் நம்மளதுல வந்து ரோட்டார் வந்து பாத்தீங்கன்னா 12 mm. ஓகேங்களா, 12 mm ரோட்டார் தான், ஹெவி ரோட்டார் தான். ப்ளஸ் கல்லு காடுல அடிச்சாலும் வளையாது கொடுக்குறாங்க. இதை தாண்டி பிளேடுனோட அமைப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோட்டார்ல ஹெலிக்கல் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஓகே சரி. ஓகே. இப்ப ஹெலிக்கல்னு சொல்லும் போது இப்ப நிறைய இது நாங்களும் ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். அதாவது ஏதோ 1-2 மாடல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெலிக்கல் வச்சிருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா அவங்க ஹெவி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே அந்த ஹெலிக்கல் டைப் மாதிரி தான். உங்களுக்கு எல்லா மாடலுமே அந்த மாதிரி தான் தெரியுது. எதனால ஸ்பெசிபிக்கா வந்து ஹெலிக்கல் டைப் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? சார் ஹெலிக்கல் டைப்புங்கிறது மெயினா எதுக்காகனாக்க இப்போ இந்த பிளேடு இருக்குன்னாக்க இந்த பிளேடுல இருந்து இந்த பிளேடு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1 இன்ச் வந்து மேலால இருக்கும். அதாவது உங்களுக்கு ஹெலிக்கல்னாக்க முதல்ல ஒரு பிளேடு வெட்டும். அந்த பிளேடு வெட்டி முடிக்கிற சமயத்துல அடுத்த பிளேடு வெட்டணும். அப்படி வெட்டுனா டிராக்டருக்கு லோடு பிடிக்காதுங்க. டிராக்டருக்கு லோட் ஆகாது, ஸ்மூத்தபிளா போகும். அதுதான் வந்து ஹெலிக்கல் மெத்தட்னு சொல்றதுங்க. ஒரு பிளேடு வெட்டுனாதான் மறு பிளேடு மண்ணுல இறங்கும். ஒரே டைம்ல எல்லா பிளேடும் இறங்குனதுனாக்க டிராக்டருக்கும் அனர்த்தமாயிடும், ரொட்டவேட்டருக்கும் அனர்த்தமாயிடும், கீருக்கும் அனர்த்தமாயிடுங்க. இப்ப இதுல வந்து என்னன்னாக்க அந்த MM கணக்கு வச்சு கரெக்டான இதுல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஹெலிக்கல் ஆக்சிஸ் வச்சிருக்காங்க. இந்த ஹெலிக்கல் ஆக்சிஸ் வச்சு நமக்கு ரொட்டேட்டர் நீங்க ரன் ஆகும் போதே நீங்க பாத்துருக்கலாம். நீங்க நேக்கடையில பார்க்கும் போதே இந்த சைடு முதல்ல வெட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க கண்ணை இப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த வாரத்துல வரும்போது கடைசி பிளாஞ்ச் வெட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த வாரத்துல முதல்ல வெட்டுற மாதிரி இருக்கும், இங்க கடைசியில வெட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க இந்த சைடு பார்வை பார்த்து அந்த பாத்தீங்கன்னாக்கா இங்க முதல்ல வெட்டுற மாதிரி இருக்கும், அதாவது 1 by 1 வெட்டுற மாதிரி இருக்கனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கும், டீசல் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரொட்டவேட்டர் போது வெயிட்டை வந்து முக்கியமா பார்ப்பாங்க. வெயிட் ஏன் அப்படின்னா வெயிட் கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உழவு பிடிக்காது, மண்ணில் இறங்காது, உழவு பிடிக்காது, மேலாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வெயிட் இருந்தா கொஞ்சம் அழுத்தி போகும் அப்படிம்பாங்க. அந்த வகையில எந்த அளவுக்கு வெயிட்டிங் அதுல? சார் நம்மளது 495 கிலோ வருதுங்க. 490. ஆமா, அதாவது ஒரு 50 HP டிராக்டருக்கு மோரோவர்லி ஈக்குவலைஸ்டா இருக்கக்கூடிய வெயிட் இதுங்க. ஈக்குவலைஸ்டும் சரி, கொஞ்சம் ஹெவி வெயிட்டும் இருக்குங்க. 450 கிலோ வந்து 50 HPக்கு ஈக்குவலைஸ்டா இருக்குங்க. அதை விட நம்ம மேல ஒரு 40 கிலோ அதிகமா தான் இருக்கு நம்ம ரொட்டவேட்டர். வெயிட்ல காம்ப்ரமைஸ் இல்லைங்க. 495 கிலோ வெயிட் இருக்கு. சார் இப்போ பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கு, என்கிட்ட ஒரு 40 HP வண்டி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு 40 HP வண்டி வெட்டிக்கிட்டு 42 பேர் போவாங்க ஒரு சிலர். அது என்னன்னு ஒரு நாலேஜ் இல்லாம எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது எந்த HP ரேஞ்சில் எதை சூஸ் பண்ணலாம், அதாவது எந்த ஒரு கேட்டகரி பிளேட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். சார் அதாவது 20 HP டிராக்டருக்கு கீழே இருக்கு அப்படின்னாக்க நீங்க 16
பிளேட் ரொட்டவேட்டர் தான் யூஸ் பண்ணணும். 20 ஹெச்பிக்கு மேல இருந்து 26 ஹெச்பி வரைக்கும் 20 பிளேட் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாங்க. 26ல இருந்து 30 ஹெச்பி வரைக்கும் பாத்தீங்கன்னா 30-32 வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னாக்க 24 பிளேட் யூஸ் பண்ணலாம். 35 ஹெச்பில இருந்து 45 ஹெச்பி வரைக்குமே கம்பல்சரி நீங்க வந்து 36 பிளேட் ரொட்டவேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறமேட்டு 45 ஹெச்பி, அதாவது 46ல இருந்து 47 ஹெச்பிலையும் சில டிராக்டருங்க இருக்கு. 46க்கு மேல இருந்து 55 வரைக்கும் நீங்க வந்து 60 ஹெச்பி வரைக்குமே நீங்க வந்து 42 பிளேட் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணலாம். 60 ஹெச்பி வரைக்குமே யூஸ் பண்ணலாம். 60 ஹெச்பிக்கு மேலனாக்க நீங்க வந்து 48 பிளேட் போயிடணும். 60 ஹெச்பிக்கே 48 போயிடலாம். இருந்தாலும் மோர் ஓவர் 42 டிராவல் ஆகும் 60 ஹெச்பி வரைக்குமே. சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சொகுசு அந்த ஒரு டேர்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. டிராக்டரும் சரி, நிறைய வந்து லக்ஸுரியான வண்டி எல்லாம் வைப்ரேஷன் கம்மி அது எக்கச்சக்கமா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்டுமே அதே மாதிரி இப்ப பேலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேல்லெஸ் கொண்டு வந்துட்டாங்க, இறங்கி இறங்கி ஏறுது. இப்ப ரொட்டவேட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி இதுல என்ன வரும், உள்ள மண்ணு பிடிக்கும், சைட்ல வந்து கம்பி அந்த ஏதாவது காட்டுல ஓட்டும் போது ஏதாவது அட்வான்டேஜா அந்த சைட்ல சுத்ததெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைட்ல கிரீஸ் அடிக்கணும், ரெகுலரா கிரீஸ் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் யாரு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி நீங்க பண்ணி கொடுத்துறீங்க ஆல்ட்ரு? சார் என்னன்னா, இப்ப நம்ம ரொட்டவேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைட்ல கிரீஸ் டைப் கிடையாது, ஆயில் டைப் தான். ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் ஆயில் குறையும் போது டாப் அப் பண்ணா மட்டும் போதும். அதாவது பிளாஞ்சுக்கு வர இந்த சைடு கிரீஸ் ஐட்டம் கிடையாது. கிரீஸ்னாக்க உங்களுக்கு மண் ஏற ஆரம்பிக்கும், மண் ஏறனா மரம் சுத்த ஆரம்பிக்கும், பேரிங் போக ஆரம்பிக்கும், அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆயிலுங்கிறப்ப அந்த இஷ்யூஸ் இல்லை. ஸோ நம்ம ரொட்டவேட்டர்ல ஆயில் தான் இருக்குங்க. இதை தவிர்த்துங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் கப்புங்க. இந்த டஸ்ட் கப் வந்து நம்ம ரொட்டவேட்டர்ல என்ன ஸ்பெசிஃபையா அந்த டஸ்ட் கப்ல சொல்றோம்னா எல்லாத்துலயுமே இருக்கு. இதுல என்ன ஸ்பெசிஃபையா சொல்றீங்கன்னாக்க இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க சேடையில ஓட்டும் போது தண்ணி உள்ள போகாது. உள்ள போகாம தடுக்கிற மாதிரி இதுல ஒரு ஸ்டெப் இருக்கு. இந்த டஸ்ட் கப்ல ஒரு ஸ்டெப் இருக்குங்க. அந்த ஸ்டெப்பை தாண்டி தான் அந்த தண்ணி உள்ள போகும்னா போகும். ஸோ அதை வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரியான டஸ்ட் கப்புங்க இது. அது போக உங்களுக்கு அந்த இப்போ நூல் பிடிக்குது, இல்ல வந்து வரப்புல ஓட்டும் போது ஏதோ கசடுலாம் வந்து மாட்டிக்குது, இல்ல இதே செடி கொடிக்கெல்லாம் மாட்டிக்குது, அது எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்கிறது இந்த ரொட்டவேட்டர்ல இருக்காதுங்க. இந்த ரொட்டவேட்டருக்கு நீங்க அப்படியே ரிவர்ஸ் தட்டி விட்டு நீங்க சுத்தினீங்கனாலும் பொலன்னு கொட்டிடும். இல்ல நான் ரொட்டேட்டர் எனக்கு ரிவர்ஸ் இல்ல டிராக்டர்லங்கிறப்ப ரொட்டேட்டர் நிறுத்திட்டு வந்து இழுக்கிறனாலும் இந்த டெஸ்க் கப் வந்து அந்த மோல்டட்ல இருக்கனால நீங்க இழுக்கும் போது தாராளமா வந்துடும். இப்ப நீங்க ஏதோ ஒரு இதை வச்சு குத்தி அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இந்த ரொட்டவேட்டர்ல இருக்காதுங்க. இறங்கி ஆளா இறங்கி கீழே இப்படி இழுத்தாலே வந்துடும். மண்ணு பிடிக்கிறதும் அதே மாதிரி தாங்க. பெருசா பிடிக்காது, அப்படியே பிடிச்சாலும் ரிவர்ஸ் தட்டி விட்டும் போது நமக்கு டக்குன்னு வந்து மண்ணு கீழே பொலன்னு கொட்டிடும். சார் இந்த இப்போ உங்க மிஷின்ல பாத்தீங்கன்னா பிடிஓல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஓ சாஃப்ட் வருது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அப்ப நார்மலா இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா வெறும் பைப் அதே டைப் தான் இருக்கும். அது என்ன ஆகும்னா நமக்கு ரொம்ப லோடு கொடுத்தா டுஸ்ட் ஆயிடும், இல்லைன்னா அந்த போல்டு சேஃப்டி போல்டு வந்து கட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. அதுக்கு அதே மாதிரி நாலு அடைவில் பாத்தீங்கன்னா ஓட பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஜர்க்கு இந்த மாதிரிலாம் வர இருக்கு, சவுண்ட் வரும், ஜர்க் வரும் இல்லையா. நீங்க உங்க இதுல என்ன ஸ்பெஷலா வந்து பண்ணிருக்கீங்க சார்? கண் கூட பாருங்க, நாங்க வந்து ரொட்டவேட்டருக்கு கூட கொடுக்கக்கூடிய பிடிஓ வந்து மில்லிங் பிடிஓ. ஓகே. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து இன்னர் சைடு, அது வந்து அவுட்டர் சைடு. ஓகே. இது இன்னர் சைடு, இது அவுட்டர் சைடுங்க. இதுல அப்படி என்ன சார், இதுல என்ன ஸ்பெஷல்னாக்க சார், இப்போ பைப் அப்படின்னாக்க இப்போ ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கும் இப்படி டைரக்டா சொருகும் போது டைரக்டா போய் அட்டாச் ஆகி நின்று நாலு அடையில ஃபிரிக்ஷன் ஏற்படும் போது என்ன ஆகும்னா ஒரு வளவளப்பு தன்மை மாதிரி கிரியேட் ஆகி அதுல இருக்க ஸ்டெப்பு கரைஞ்சிரும். இப்போ மில்லிங் அப்படின்னா இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டெப்பா இருக்கும். ஒன்று இதுல போய் லாக் ஆயிரும் எல்லாமே. இந்த லாக் ஆயிரதுனால அதனுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் 4-5 வருஷத்துக்கு மேல லைஃப் வருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, லோடு போல்டு கட் ஆகிற வாய்ப்பு இதுல கம்மிங்க. லோடு பிடிச்சி ஓடாதுங்க. இப்போ இதுவே சாதா பிடிஓ வந்து உங்களுக்கு கேப் இது ஃப்ரிக்ஷன் ஏற்பட வியர் அண்ட் டியர் ஏற்பட்டுரும், கிளிய ஆரம்பிக்குதுங்கும் போது உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் சரியா நடக்காதுங்க. ஃபியூல் கன்சம்ஷனும் வந்து அதிகமா பிடிக்கும். இப்போ இது மில்லிங் டைப்புங்கிறப்போ உங்களுக்கு என்ன பவர் எக்ஸாக்ட் பவர் டிராக்டர் வந்து வெளியே வருதோ அதே எக்ஸாக்ட் பவர் ரொட்டவேட்டருக்கு போகும். அப்படி போகும்போது டிராக்டர் வந்து ரேசிங்கா ஓட்ட தேவையில்ல, ரேசிங் கம்மியா வச்சு ஓட்டினாலே அதுக்கான பவர் வந்து வெளியே கிடைச்சிடும். இதுக்கு தான் வந்து மில்லிங் பிடிஓ யூஸ் பண்ணணும். நம்ம ரொட்டவேட்டர் கொடுக்கக்கூடியது மில்லிங் பிடிஓ. எப்படிங்க சார் இந்த மிஷினோட இது சேம் இதே சாஃப்ட் தான் கொடுக்குறீங்க இல்லையா? மிஷின் கூட நம்ம கொடுக்கக்கூடியது ஒன்லி மில்லிங் பிடிஓ தான். ஓகே. எப்படி சார் இது எக்ஸ்பென்சிவா இருக்கு மாதிரி எப்படி அஃபோர்ட் பண்றீங்க? அது சார் கம்பெனில இருந்து அலோகேஷன் நம்ம கொடுக்குறாங்க, கம்பெனில தரமான பொருள் கொடுக்குறாங்க, கொடுக்குற தரமான பொருள் அப்படியே டைரக்டா கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுறோம். ஓகே. மில்லிங் பிடிஓ எக்ஸ்பென்சிவ் தான் சார். ஆனா எங்க எந்த ரொட்டவேட்டர் எடுத்தாலும் சொனாலிகா பிராண்ட்ல வந்து மில்லிங் பிடிஓ தான் கொடுக்குறாங்க. சரிங்க சார். அதே மாதிரி கீருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷம் வாரண்டி கம்பல்சரி கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்மிட்டிங் பண்ணது இல்லைங்களா, இன்புட் ஷாப்ட், ஜாக் ஷாப்ட், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இவ்வளவுதான் சார் வாரண்டி ஐட்டம்ல இவ்வளவு. ஆனா கம்பல்சரி கீருக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஏன்னா மோர் எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடியது கீர் தான். அதனால கீருக்கு வந்து நம்ம கம்பெனில 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே
சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப என்ன, அதாவது எனக்கு ரொட்டவேட்டர்னு கிடையாது, எந்த ஒரு பிராண்ட் வந்து மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் வந்து பெஸ்டா இருக்கணும். உங்களுக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் கரெக்டா இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே ஸ்பாட்ல போய் அட்டன் பண்ற மாதிரியோ உங்க சைட்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேர் அவைலபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எமர்ஜென்சியா ஓட்டுவாங்க, மழை டைம் அதுன்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க. அப்படிங்கும்போது ஸ்பேர் அவைலபிலிட்டி அவங்க வண்டி நிக்க கூடாது, உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியா இருக்கும். அப்படிங்கும்போது சர்வீஸ் சப்போர்ட் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றீங்க? சார் நம்ம கிட்ட சர்வீஸ் டெக்னீஷியன் 24/7 அவைலபிள் உண்டு. நம்ம ஆஃபீஸ்லேயும் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேர்ஸ் பார்த்துக்குங்க, அங்கே எல்லாமே நமக்கு இந்த நம்ம கிட்ட எடுக்கிற ரொட்டவேட்டருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ஸ்பேர்களும் உண்டு, கம்பல்சரி உண்டு. ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்க ஸ்பேர் வாங்காமல் வெளியே போகவே முடியாது. ஏன்னா A to Z நம்ம கிட்ட இருக்கு. அப்படி சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைனாலுமே அந்த பொருளை வித்தின் ஒரு 4 to 5 hours கஸ்டமருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது போக கஸ்டமர் வந்து என்னோட பிளேஸ்லயே வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மோரோவர் எல்லாமே பண்ணோம். அது போக கஸ்டமர் நம்மகிட்ட ரொட்டவேட்டர் எடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாவே சர்வீஸ் நம்ம கிட்ட ஃப்ரீங்க. இப்போ பிளேடு ஃபிட்டிங்க்கு வராங்க, இல்ல வந்து ஆயில் சர்வீஸ்க்கு வராங்க, அந்த மாதிரி எந்த மோரோவர் ஒர்க் என்ன ஒர்க்னாலுமே வந்து லேபர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் சப்போர்ட் வந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது. சார் இப்போ நம்ம ஆன்லைன் நம்ம வீடியோ பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா வீடியோங்கிறது ஒய்டா எல்லாருமே பார்ப்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரில வேணாலும் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது என்கொயரி வந்து உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வரும், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரும். அப்படி வரும்போது நீங்க எப்படி அந்த டெலிவரி சப்போர்ட் வந்து நீங்க எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? சார் எனக்கு அக்சசபிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் வரைக்கும் நான் அக்செப்டபிள் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏரியாக்குள்ள எங்க இருந்து கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் டைரக்டா டெலிவரி கஸ்டமரோட பிளேஸ்க்கே கொடுத்துருவேன். ஓகே, அது நோ இஷ்யூஸ். இப்போ இதை தாண்டி வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல டீலர்ஸ் இருப்பாங்க. இப்போ திருவண்ணாமலைக்கோ இல்லை ஏதோ ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏரியாவில் டீலர் இருப்பாங்க. இப்போ நான் சொல்லாத ஏரியாவில் வர டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, அந்த ஏரியாவில் டீலர் இருப்பாங்க. ஸோ அந்த டீலருக்கு நான் மெசேஜ் கன்வே பண்ணிடுவேன். ஓகே, கஸ்டமரோட டேட்டா பேஸ் பிளஸ் மெசேஜ் கன்வே பண்ணிடுவேன். டீலர் அப்ரோச் பண்ணி போற அவங்க கஸ்டமர் என் வீடியோ பார்த்து தான் வராங்க, இந்த இது காம்ப்ரமைஸ் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டீலர்ட்ட நான் அப்ரோச் பண்ணிடுவோம். டீலர் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரி ஆஃபருங்க சார்? அது என்ன அதாவது என்ன அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது என்ன ஆஃபருங்க சார்? சார் நம்ம சொனாலிகா ரொட்டவேட்டர் 42 சேலஞ்சர் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,25,000 நம்ம ரொட்டவேட்டர் டெலிவரி கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இந்த பொங்கலை முன்னிட்டு கம்பெனி சார்பாக நாங்கள் ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணலான்ட்டு நானும் ப்ளஸ் சொனாலிகா கம்பெனியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணிருக்கோம். என்னன்னா 1,15,000 ரொட்டவேட்டர், அதாவது பொங்கல் வரைக்கும் 10,000 வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, இது போக ரொட்டவேட்டர் எடுக்கக்கூடிய அனைத்து கஸ்டமருக்கும் பொங்கல் வரைக்கும் எடுக்கக்கூடிய அனைத்து கஸ்டமருக்கும் 30 கிராம் சில்வர் காயின் இலவசம். ஓகே, அதாவது உங்களுக்கு இன்ஸ்டண்டா 10,000 டிஸ்கவுண்ட் பிளஸ் வந்து 30 கிராம் வந்து சில்வர் காயின். ஓகே சார், இப்ப சில்வர் காயின் வேண்டாம், சில்வர் காயின் வேணாம்னா இப்ப வீட்ல வந்து லேடிஸ் இவங்க அக்செஸபிள் பண்ணிக்கிற மாதிரி மிக்சர் கிரைண்டர் அந்த மாதிரி கொடுக்கறதாவும் அந்த மாதிரி இருக்கு, அதுவும் இருக்கு. இப்ப எனக்கு சில்வர் காயின் வேணாம்னாக்க மிக்ஸி ப்ரொவைட் பண்றோம், மிக்ஸி அந்த மாதிரி பண்ணுங்க. அதுவும் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க சார். நம்ம அடிஷனலா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதாவது எங்களை நம்பி வீடியோ பார்த்துட்டு உங்க சார்பு வராங்கன்னா அவங்களுக்கு என்னங்க சார் பெஸ்டா பண்ணி தருவீங்க? இவ்வளவு பண்றோம், இதை உங்களுக்காக பண்ண மாட்டோமே. ஏன்னா 30 கிராம் சில்வர் காயினுங்கிறப்ப மேல ஒரு 5 கிராம் சேர்த்தி கொடுத்துறோம். உங்க சேனல் பார்த்துட்டு வராங்க, உங்க கான்டாக்ட் நம்பர் வச்சு சொல்றாங்க, இவர் நேரம் சொல்றாங்கன்னா நம்ம அதையும் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கு. அவங்களுக்கு அதுல ஒரு மேல ஒரு 5 கிராம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கறோம். ஓகே, பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ நம்ம பாக்குற ஆடியன்ஸுக்கு நீங்க ஏதாவது உங்க தரப்புல இருந்து, உங்க டீலர் தரப்புல இருந்து ஏதாவது இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு மிஷின் எடுத்தீங்கன்னா உங்க சைட்ல இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணி தருவீங்கன்னு சும்மா ஜென்ரலா ஒரு எங்களிடம் ரொட்டவேட்டர் எடுக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு என்ன கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அனைத்தும் கம்பல்சரி என்னைக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. என்ன கஸ்டமர் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடுவழியில் வண்டி நின்றுச்சுங்கன்னு சொன்னாலும் ஆள் அனுப்பிச்சி வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்நேரத்துக்கும் போய் வேலை பார்க்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் சைட்லேருந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். இது போக வந்து புது ரொட்டவேட்டர் எடுக்க வரவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் பண்ணி கொடுக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அது உங்க சைட்ல இருந்தே மிஷின் பத்தி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறதே ஆஃபர் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து பெஸ்டா வந்து பண்ணி கொடுங்க. கம்பல்சரி அதாவது உங்களால என்ன முடியுமோ அது பெஸ்டா வந்து பண்ணி கொடுங்க. சர்வீஸ் சப்போர்ட்டும் பெஸ்டா பண்ணி கொடுங்க.
நன்றிங்க சார். நிறைய பேர் வருவாங்க, பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். நன்றிங்க. நன்றிங்க சார்.